கோவை சத்திசாலை சரவணம்பட்டி பகுதியில் ஒரு இளம்பெண் மதுபோதையில் தள்ளாடியபடி சாலையோரம் இருந்த ஒரு பள்ளி முன்பாக அமர்ந்திருந்தார். அந்த பெண்ணின் நிலையை கண்டு சந்தேகமடைந்த அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரிடம் விசாரணையும் நடத்தினர். அப்போது அவர் பெரியநாயக்கன் பாளையம், சாமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. தனது அத்தையுடன் வந்தபோது ஒரு கார் ஓட்டுநர் தன்னை ஓரிடத்தில் இறக்கி விடுவதாக கூறி காரில் ஏற்றியதாகவும், ஆனால் அந்த நபர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் அழுது கொண்டே அந்த பெண் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மகளிர் காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண் தனது அத்தையுடன் கட்டிட வேலைக்கு சென்று வருபவர் என்றும், அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருப்பதாகவும், மது போதையில் அடிக்கடி இதுபோல சுற்றி திரிபவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதே சமயம் அந்த பெண் கூறிய கார் ஓட்டுநர் குறித்த புகாரை பற்றியும் காவல்துறையினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு உரிய அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கிய காவல்துறையினர் ஒரு பெண் காவலர் பாதுகாப்புடன் அவரை அவரது பெற்றோரிடம் பத்திரமாகவும் ஒப்படைத்தனர்.